வணக்கம் நண்பர்களே. ஈப்ரோ ஐடி கார்டு சாஃப்ட்வேரில் ஆதார் அப்டேட், ஓட்டர் ஐடி கார்டு அண்டு ஆயுஷ்மான் கார்டு இந்த மாதிரி கார்டெலாம் போட முடியுமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நீங்கள் பிரிண்டர் செலக்ட் பண்ணும்போது எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இங்கே காமிக்கும். இல்லைனாலும் நம்ம பிரிண்டர் செட்டப்பில் போய்ட்டு நம்ம எத்தனை ப்ரொஃபைல் வேணாலும் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெமோ கஸ்டமர் டவுட் வர்றது எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் வருமா, ஓட்டர் ஐடி போட முடியுமா, ஆயுஷ்மான் கார்டு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்றதான் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது மேக்ஸி ஷீட் தான். இப்போ நான் டாக்குமெண்ட்டில் போகிறேன், ஆதார் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஆதார் ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஆதார் ஃபைல் ப்ரொடெக்ஷனோடு வரும். ஸோ அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனை போட்டுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆதார் அப்லோட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் நம்பர் கீழே ஆட் ஆகி வந்திருக்கு. அதிலே ஆதார் ஓஜின்னு ஒன்று இருக்குது. அது ரீசெண்டாக கவர்மெண்ட் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் இதில் வரும். ஸோ இப்போ அகைன் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் போட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் என்பது அடையாளத்திற்கான சான்றாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷன் இதில் வரும். ஓகேங்களா? இப்போது நான் இதை ரீசெட் பண்ணிடுறேன். ரீசெட் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி போட்டு காட்டுறேன். ஸோ ஓட்டர் ஐடி எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் சப்போர்ட் பண்ணும். அதாவது எப்பிக், இந்த எப்பிக் பிடிஎஃப் நீங்கள் ஓட்டர் ஐடி போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் கார்டு. ஆயுஷ்மான் கார்டு ஆட் பண்ணும்போது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைலை பிடிஎஃப் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஆட் ஆகி ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஆதார் அப்டேட்டும் இதில் உண்டு, ஆயுஷ்மான் கார்டும் வரும், ஓட்டர் ஐடியும் வரும். ஓகேங்களா? இது இல்லாமல் பேன் கார்டும் வரும். பேனில் என்எஸ்டிஎல் பேனு, யூடிஐ பேனு, இன்ஸ்டன்ட் பேனு 3 ஆப்ஷனுமே இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஒர்த்தான சாஃப்ட்வேர் தான். நீங்கள் ஏற்கனவே ப்ரீவியஸாக யார்கிட்டயாவது பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தருவேன். அதாவது ஒர்க்கே ஆகலை சாஃப்ட்வேர் அப்படின்னா எனக்கு என் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பேன். நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கினதை விட உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஏன்னா என்னுடைய கஸ்டமருக்கு நான் ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்பேன். நீங்கள் வெளியில் யார்கிட்டயாவது பை பண்ணியிருந்தேன், அவங்க சர்வீஸ் கொடுக்கல, அவங்க கால் பண்ணால் எடுக்கலை, இல்லை கிராக் வெர்ஷன் வாங்கிட்டீங்க தெரியாமல் அப்படின்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பேன். அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இல்லை புதுசாக பை பண்ணுறீங்க அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம். நான் உங்களுக்கு டெமோ ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் டெமோ பார்த்துட்டே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஆதார் ஃபைல் அப்லோட் பண்ணும்போது எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஃபைலை காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆதார் சொல்லிட்டு இந்த ஃபைல் இருக்குது பாருங்கள். இது வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ண ஒரிஜினல் ஃபைல். என்னதும் ஒரிஜினல் ஃபைல் தான் சொல்கிறீங்க. ஆனால் ஏன் அது வர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபைலை ரீநேம் பண்ணுறீங்க. அதாவது கஸ்டமருடைய நேமையும் அவங்களுடைய டேட் ஆஃப் இயர், அதாவது இயர், அந்த பர்த்தோடைய இயர் நீங்கள் ரீநேம் பண்ணி சேவ் பண்ணுறீங்க. அப்படி சேவ் பண்ணும்போது அந்த ஃபைல் என்ன ஆகிடும், கரப்ட் ஆகிடும். அப்போ நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது அன்ஹேண்டில்டு எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எரர் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது. விண்டோஸ் 7ல் ஈப்ரோ ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேல் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். விண்டோஸ் 7லேயும் ஈப்ரோ ஒர்க் ஆகும். அதாவது ஆன்லைன் வெர்ஷன். ஓகேங்களா? ஈப்ரோ ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஈப்ரோ முழுக்க முழுக்க ஆன்லைன் வெர்ஷன் அது உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் கிராக் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா உங்களால் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? விண்டோஸ் 7ல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அதுக்கான நுணுக்கங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்காக தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.